ஓம் சாந்தி. எல்லாரும் குஷியா இருக்கிறீங்களா? 15/11/2017 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, படிப்பை நல்லபடியா படிச்சு அதுக்கான நிரூபணத்தை காட்டணும். எப்படி நிரூபிக்கிறது? நல்லா படிச்சிருந்தா அதை மற்றவங்களுக்கு சொல்லாம இருக்க முடியாது. அதுதான் நிரூபணம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மற்றவர்களுக்கு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கிற சேவையை செஞ்சு அவங்களும் சொர்க்கத்துக்கு தகுதி உடையவர்களாக மாத்துங்க. அப்பதான் நீங்க உயர்ந்த பதவிக்கு உரிமை உள்ளவர் ஆக முடியும். கேள்வி: இந்த எல்லையற்ற பாடசாலையில் வா அப்படின்னு யாருக்கு சொல்ல முடியும்? வா சூப்பர் அப்படின்னு யாருக்கு சொல்ல முடியும்? ஆஹா அப்படின்னு யாருக்கு சொல்ல முடியும்? எந்த குழந்தை தானும் நல்லா படிச்சு மற்றவங்களும் தன்னை மாதிரி மாத்திர சேவை செய்யறாங்களோ, தனக்கு சமமா உருவாக்குற சேவை செய்யறாங்களோ, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, ஆன்மீக வருமானத்திலேயே சதா ஈடுபட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் ஆஹா ஆஹான்னு பாபா சொல்றாரு. அவங்களதான் ஆஹான்னு சொல்ல முடியும். ஆஹா என்னுடைய குழந்தைன்னு அவர் யாரை பார்த்து சொல்றாரு? தன்னை மாதிரி மற்றவங்களையும் மாத்திர சேவையிலேயே சதா நேரமும் ஈடுபட்டு இருக்கிற குழந்தைங்களை, சதா பாபா நினைவுல இருந்து ஆன்மீக வருமானத்தை சேர்த்துட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு, அந்த குழந்தைங்க மற்றவங்களை பார்த்தாலே குஷி அடைய மாட்டாங்க. தாய் தந்தைக்கு சமமா இவங்களும் சேவை செஞ்சு, தாய் தந்தை உட்கார்ந்த, மமா பாபா உட்கார்ந்த அதே சிம்மாசனம், லட்சுமி நாராயணன் சிம்மாசனத்துல இவங்களும் உட்காருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்து பாபா சொல்றாரு, சபாஷ் குழந்தை அப்படின்ட்டு. மமா பாபாவும் சொல்லுவாங்க, முக்கியமான குழந்தைங்க எல்லாரும் சொல்லுவாங்க, வா சூப்பர், பிரம்மா பாபா மம்மாவுக்கு சமமா இவங்க சேவை செய்யறாங்க, எங்களால சேவை செய்யாம இருக்க முடியல அப்படின்ட்டு. ஆனா எந்த குழந்தை நேரத்தை சேவை செய்யாம வீணாக்கிட்டு இருக்கிறாங்களோ, படிப்பு மேல கவனத்தை செலுத்தாம வீண் விஷயங்கள்ல கவனத்தை செலுத்திட்டு இருக்கிறாங்களோ, மம்மா பாபாவை சிவபாபாவை ஃபாலோ பண்றதே இல்லையோ, அவங்கள பார்த்தாலே பாபாவுக்கு இரக்கம் வருதாம். ஏன்னா அவங்களால உயர்ந்த பதவியை அடைய முடியாது. நான் நாராயணன் பதவி கோயில் கோபுரத்துல நான் வைக்க ஆசைப்படுறேன், இந்த குழந்தை கோயில் வாசல்ல துவாரபாலகர்ன்ட்டு வாட்ச்மேன் இருக்குமே 2 சிலை, அது கூட ஆகாது போல இருக்குது அப்படின்னு பாபாவுக்கு இரக்கம் வருதாம். குழந்தையால உயர்ந்த பதவி பெற முடியாது, நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க. சங்கமயுக நேரம் 5000 வருஷம் ஜாதகத்தை எழுதுற நேரம் தெரியல. அந்த மாதிரி குழந்தைங்க எந்த நேரமும் எனக்கு யோகா வர மாட்டேங்குது பாபா, யோகா வர மாட்டேங்குது பாபான்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? எப்படி வரும்? வீண் விஷயத்தை யோசிச்சுன்னு இருந்தனா. சூப்பர்ல. சேவையிலே பிஸியா இருந்தா யோகா வரும், படிப்புலயே கவனம் கொடுத்துட்டு இருந்தா யோகா வரும், பாபா நினைவு இருக்கணும்ன்றதுல அந்த கவனம் இருந்தா யோகா வரும். ஆனா இதை தவிர நீ மற்ற விஷயத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வைக்கிற, அதனால பாபா கிட்ட புகார் சொல்றாங்க, எனக்கு யோகா வர மாட்டேங்குது பாபா, நான் என்ன பாபா பண்றதுன்ட்டு. அவங்கள பார்த்தாலே பாபாவுக்கு கருணை வருதும். பாடல்: பொறுமையாக இரு மனிதா. ஓம் சாந்தி. பாபா குழந்தைங்களுக்கு சொல்றாரு, ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா, இதோ சுகத்தின் நாட்கள் வந்துடுச்சு உங்களுக்கு. பாபா சொல்ற மாதிரி நடந்தா இப்பவே உங்களுக்கு சுகத்தின் நாட்கள் தான். எந்த அளவுக்கு பாபா சொல்ற வழிப்படி மட்டும் நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்தவர்களா ஆவீங்க. ஏன்னா பாபா குழந்தைங்க எல்லாம் நல்ல குணம் உள்ளவங்களா இருந்தா கூட, உயர்ந்தவங்க சிரேஷ்டமானவர்கள்னு யார சொல்லுவாங்கன்னா, பாபா சொல்றத
அப்படியே ஃபாலோ பண்றாங்க பாருங்க. ஸ்ரீமத் படி தான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறாங்க பாருங்க. அவங்கதான் நல்ல சிரேஷ்டாச்சாரி குழந்தைங்க. அந்த குழந்தைங்க படிப்பை ரொம்ப கவனம் கொடுத்து படிப்பாங்க. பாபா என்ன சொல்றாரு, எனக்கு அதுல கவனம் இருக்கும். சில குழந்தைங்க ஆனா கம்மியா தான் படிக்கிறாங்க, அல்லது படிக்காமலே கூட இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, படிக்காத குழந்தைங்க கெட்டவங்க, கவனம் கொடுக்காம படிக்கிறவங்க கெட்டவங்க. சில குழந்தைங்க நல்லபடியா படிக்கிறாங்க, அது மட்டும் இல்ல மற்றவங்களுக்கு கற்பிக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களா ஆகுறாங்க. எப்ப அந்த ஞானத்தை இவங்க நல்லா உள்வாங்கினாதான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஆனா சில குழந்தை இதுல கவனமே கொடுக்கறது இல்ல. ஆனா குழந்தைங்களுக்கு இது தெரியுது. இந்த ஞானத்தை நல்லா படிச்சா மட்டும்தான் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தகுதி நமக்கு வரும்னு அவங்களுக்கே தெரியுது. அப்படி இல்லைன்னா என்ன ஆயிடும், தகுதியற்றவர் ஆகிடுவோம். முரளி கிளாஸே கேட்காத ஒருத்தரை போய் பட விளக்கம் கொடுக்க சொன்னா அது எப்படி இருக்கும்? இப்ப பாபா சொல்றாரு, தகுதி உள்ளவங்களுக்கு தான் நல்ல பதவி கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். முரளி படிக்கலைன்னா அவங்கள சேவைக்கு அழைச்சிட்டு போறதே வேஸ்ட். அந்த மாதிரி நான் ஒரு சிஸ்டர் அழைச்சிட்டு போயிட்டேன். போனா விளக்கம் கொடுங்க சிஸ்டர்ன்றான். எனக்கு அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் வராது பிரதர், எனக்கு கூச்ச சுபாவம்ன்றாங்க. முரளி ஒழுங்கா படிச்சா கூச்ச சுபாவம்லாம் இருக்காது. அப்புறம் தான் தெரியுது முரளியெல்லாம் படிக்கிறேன்னு. அதெல்லாம் இல்லை பிரதர், தியானம் வேற முரளி வேறன்னு யார் சொன்னா உங்களுக்கு அப்படின்னு நமக்கு பாடம் எடுக்கிறாங்க அவங்க. உங்க பாபா நினைவுல இருக்கிறதே முரளி படிக்கிறதுக்கு சமமா. அதனால முரளி வருஷக்கணக்கா படிக்கிறதே இல்லை. அந்த ஆத்மாவை போய் அழைச்சிட்டு போனா என்ன ஆகும் இல்லையா? அதுதான் அதான் பாபா சார், தகுதி உள்ளவங்களுக்கு தான் நல்ல பதவி கிடைக்கும். இப்ப நீங்க அந்த சுகதாமத்துக்காக படிக்கிறீங்க, எதுக்கு படிக்கிறீங்க? அது கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். எதுக்கு படிக்கிறோம்? எதுக்கு படிக்கிறோம்? மாயா ஏன் வருது? லட்சுமி நாராயணன் ஆக்குறதுக்கு தான் வருது. அதை நீங்க ஜெயிக்கும் போதுதான் லட்சுமி நாராயணன் ஆகுறீங்க. சோ இங்க சங்கம யுக வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் லட்சுமி நாராயணன் ஆக்குறது மையமா வச்சுதான் நடக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப படிக்கும்போது நான் இதுக்காக படிக்கிறேன், நடக்கும்போது நான் இதுக்காக தான் நடக்கிறேன், சாப்பிடும்போது எல்லாமே நான் லட்சுமி நாராயணன் ஆகிறதுக்காக தான் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கணும். லட்சுமி நாராயணனாகவே ஆகி பண்ணணும். ஆனா சுகதாமத்துக்கு எல்லாம் வந்தா கூட அங்கேயும் நம்பர்வார் பதவிகள் இருக்குது. எல்லாரும் நாராயணன் ஆயிடுறது கிடையாது, முடியாது. சொல்லியிருக்காருல, எல்லாராலையும் நாராயணன் ஆக முடியாது. இந்த அல்ப கால பதவிக்கு மனிதர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு அடிச்சுக்கிறாங்க, கொலையெல்லாம் பண்றாங்க அல்ப கால பதவிக்கு இங்க கலியுகத்துல. ஆனா உங்களுக்கு நிரந்தரமான பதவி கிடைக்குது, அலட்சியமா இருக்கிறீங்க. இதே உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வருது, மந்திரி சீட்டு வருதுன்னா அதுக்கு உயிரை கொடுத்து பாடுபடுவீங்கல்ல. நாராயணன் பதவி சும்மாவா? ஆனா இந்த கலியுகத்துல நீங்க எவ்வளவு பெரிய பதவி அடைஞ்சாலும் அதுல கிடைக்கிற சுகம் எல்லாமே காக்கை எச்சத்துக்கு சமமான சுகம். ஒரு வினாடி சுகம், டென்ஷன் தான் அதிகம் இல்லையா அதுல? இது அளவற்ற சுகம். ஒரு பெரிய வல்லரசு நாட்டுடைய மிகப்பெரிய தலைவர், அவர் மிகப்பெரிய பிசினஸ்மேன், உலகத்துல நம்பர் 1 பணக்காரனா இருந்தவர். இப்போ ஒரு மிகப்பெரிய உலகத்துல நம்பர் 1 பதவி அடைஞ்சிட்டார். போய் அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்க போனா கேட்கறவங்களே அடிக்கிறாரு. பாருங்க, அவ்வளவு காசு இருக்குது, பதவி இருக்கு, எல்லாம் இருக்குது, ஆனா நிம்மதி இல்லை. அப்ப அவன் கேட்கறதே, ஒருத்தன் சும்மா பேட்டி கேட்கறதே நம்மளுடைய நிம்மதியை கெடுக்குது. எந்த அளவுக்கு கெடுக்குது? இத்தனை பேர் பாக்குறாங்களே, கேமராமனே நம்ம அடிக்க போலாமான்றத மறக்கிற அளவுக்கு பண்ணிடுது. அதான் அளவற்ற சுகம். அதுக்கு பின்னாடி மனிதர்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க.
ஆனா நமக்கு கிடைக்கிறது அளவற்ற சுகம், அவங்களுக்கு கிடைக்கிறது அல்பகால சுகம். அளவற்ற சுகம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? ஸ்ரீமத் படி நடக்கிற குழந்தைங்களுக்கு தான் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த பிராமண பரிவாரத்திலே கூட அவங்களுடைய பேர் தான் வெளிப்படும். பாபா சொல்ற வழிபடி இல்லையா, ஞானத்தை கரெக்டா படிச்சு தன்னை மாதிரி மத்தவங்களை சமமாக்குற சேவை செய்யற குழந்தைங்களுடைய பேர் தான் பிராமண குலத்திலே ஃபேமஸ் ஆகும். அப்புறம் வெளியில கேட்கவே தேவையில்ல. பதவியும் அப்படிதான். இந்த மாதிரி நல்ல குழந்தைங்களுக்காக பாபா கொடுக்கிற கட்டளை என்ன தெரியுமா? பாபாவுடைய வழிபாடு நடந்து சேவை செஞ்சு மத்தவங்களையும் இந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த நீ ஸ்ரீ நாராயணன் பதவியை அடைய வைக்கிறதுக்கு தகுதியாக்குனீங்கன்னா உங்களுடைய பதவியும் உயர்ந்ததாயிடும். ஊரான் வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் வீட்டு பிள்ளை தானா வளரும்னு ஒரு பழமொழி சொல்லாங்களே, அது மாதிரி பலரை நாராயணன் ஆக்குறதுல மட்டும் உங்க வாழ்க்கையா இருப்பீங்க, தானா நீங்க நாராயணன் ஆயிடுவீங்க. இதுதான் ரகசியம். பாபா சொல்றார், மற்றவர்களை முன்னேற்றுறதுலதான் பிராமண வாழ்க்கையுடைய முன்னேற்றமே இருக்குதுன்னு இருப்பாருங்க ஞாயிற்றுக்கிழமை வானிலை. பாபா கிட்ட நிரூபிச்சு காட்டுங்க. நல்லா படிச்சு அந்த மாதிரி சேவை செஞ்சு பாபா கிட்ட நிரூபிச்சு காட்டுங்க. பாபா உன் கழுத்து மாலையில மணியா, வெற்றி மாலையில மணி பாபா நான் அப்படின்னு நீங்க நிறுவனம் கொடுங்க. பாபாட்ட சொல்லுங்க, பாபா நான் இத்தனை பேருக்கு அறிமுகம் கொடுத்திருக்கிறேன் பாபா. கண்காட்சியில கூட முதல்ல பாபாவுடைய அறிமுகத்தை தான் கொடுக்குறீங்க. அறிமுகத்தை கொடுத்து பிறகு எழுதி வாங்குங்க. புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? இதை புரிஞ்சுக்கிட்டாங்க, இன்னும் கத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னு நீங்க எழுதி வாங்கணும். அது ரொம்ப முக்கியம். புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. 2 அப்பாவை புரிய வைங்க. உடம்புடைய அப்பாவை பத்தி அப்படியே கேளுங்க. இந்த உடம்புடைய அப்பா ஏன் பிடிக்கும், என்ன கொடுக்குறாரு? அப்ப உயிரோடைய அப்பா, அழியக்கூடிய உடம்புடைய அப்பாவே இவ்வளவு பிடிக்கும், இவ்வளவு கொடுப்பாருன்னா அழிவற்ற உயிரோடைய அழிவற்ற அப்பா கடவுள் எவ்வளவு கொடுப்பாரு? அதைத்தான் நாங்க சொல்றோம். இவ்வளவு நாள் கடவுள் என்ன கொடுக்குறாருன்னு தெரியாம நீங்க இருந்ததுனாலதான் இந்த அன்பு இல்லை, எல்லாம் இல்லை. ஆனா அவரு கொடுக்குறாரு, ஆத்மாவுக்கு கொடுக்குறாரு. உடம்புன்னு நினைச்சிட்டதுனால ஆத்மாவுக்கு அவர் கொடுத்தது மறந்துட்டீங்க. இத புரிய வைங்க. எப்படி லௌகிக அப்பா கிட்ட இருந்து எல்லைக்குட்பட்ட சொத்து தான் கிடைக்குது, அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற சுகம் காக்கை எச்சத்துக்கு சமம், திடீர்னு காணாம போயிடுது. ஆனா இந்த எல்லையற்ற தந்தை 2500 வருடத்துக்கு நீங்க அனுபவிக்கிறதுக்கு அளவற்ற சுகத்தை, செல்வத்தை, சாந்தியை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், சொர்க்கத்தின் அதிபதி ஆக்குறார். அதனால பாபா சொல்றாரு, குழந்தைகளாகிய நீங்களும் சேவை செஞ்சு உங்களை மாதிரி மற்றவங்களையும் உருவாக்கணும். சும்மா பாபாவை நான் நினைவு செய்யறேன், பாபா மனசா சேவை பண்ண சொல்லிட்டாரு, அது மட்டும் போதாது. இன்னைக்கு வானிலை அழகா சொல்லிருக்காரு, பாபா நினைவு செஞ்சுட்டே இருந்தா அது போதுமானா போதாது. இந்த ஞானத்தை உங்களுக்கு யாரோ கத்து கொடுத்ததுனால தானே நீங்க ஆனீங்க. அப்ப அதே மாதிரி மத்தவங்களை ஆக்கணும் இல்ல நீங்க. அதே மாதிரி அவங்களும் உட்கார்ந்து இருந்தா உங்களுக்கு கிடைச்சிருக்குமா ஞானம்? அதனால சும்மா பாபா நினைவு செஞ்சுட்டா போதாது. பாபா இரவு பகலா சேவை செய்யறாருல, அது மாதிரி நீங்களும் சேவை செய்யணும், அவருக்கு சமமா ஆகணும். அதை விட்டுட்டு கிருஷ்ணரையோ அல்லது வேற யாரையோ நினைவு செய்யறது அல்லது அவங்க குணத்தை தாரணை செய்யறது, இதனால எந்த பயனும் கிடையாது, வேலைக்கு உதவாது, எந்த நன்மையும் கிடையாது. பக்தி மார்க்கத்துல கூட தான் தேவதைகளை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க. இப்ப பாருங்க, பாபாவை நினைவு செய்யறது பத்தாதுன்ற, அது பத்தாது, சேவை செய்யணும். கர்மயோகன்னு ஏன் சொல்றாரு? காரியத்துல காட்டு, எண்ணம் சொல் செயல் மூணுத்தினாலும் அறிமுகத்தை கொடுத்துக்கிட்டே இரு, அப்பாவை பத்தி வெளிப்படுத்திக்கிட்டே இரு. நினைவு செய்யறது நீ பக்தி மார்க்கத்துல இருந்தா தேவதை நினைவு செஞ்ச, சிவனை கூட தான் நினைவு செஞ்ச, ஆனா இறங்கிதானே வந்த. இப்ப நம்பர் 1ல இருந்த அந்த லட்சுமி நாராயணன் அம்மா பாபாவாகியும் அவங்களும் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற சேவையில தானே ஈடுபட்டு இருக்கிறாங்க.
அந்த அம்மா அப்பா மம்மா பாபா மாதிரி யார் சேவை செய்யறாங்களோ அவங்கதான் உண்மையிலே அவங்கள மம்மா பாபான்னு சொல்றதுக்கு தகுதியான குழந்தைங்க. சூப்பர்ல. அப்பா பேரை கெடுக்க அப்பா என்ன காரியம் செய்யறாரு அதே நீங்க பண்ணணும். அப்பதான் நீங்க அவங்களுடைய குழந்தைங்க. அப்படி இல்லைன்னா கச்சா குழந்தைங்க, பக்குவம் அடையாத, அதாவது குழந்தைங்கன்னா பச்சா இல்லாட்டினா கச்சான்றார். அது மட்டும் இல்ல, சிவபாபாவுக்கு கூட செம குஷியா இருக்குமா. எப்ப குஷியா இருக்குமா? என்னுடைய செல்லமான குழந்தைங்க எனக்கு சமமா சேவை செய்யறாங்கன்னு பார்க்கும்போதுதான் குஷியா இருக்குமா. லௌகீக அப்பாவுக்குமே கூட நல்லா படிக்கிற குழந்தை, நல்லா சம்பாதிக்கிற குழந்தைங்க தான் பிடிக்கும் இல்ல. அதே மாதிரிதான் இங்கேயும் கோடீஸ்வரனுக்கு பிறந்துட்டு பிச்சைக்காரனா இருந்தா, மாதிரி உலகத்தின் அதிபதிக்கு குழந்தையா இருந்துட்டா அவருடைய ஆஸ்தி அடையணும் இல்லையா. இந்த ஆன்மீக வருமானத்தையும் நீங்க சம்பாதிக்கணும். அதுக்கு ஆதாரம் என்ன? சேவை. மதுபனுக்கு போறீங்க, ஐயோ 50,000 பேர் வந்தாங்கன்னு பார்த்து குஷி அடைஞ்சா போதாது, நான் எத்தனை பேர் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் இல்லையா. எல்லாம் மதுபன் ஐயோ எத்தனை பேர் தெரியுமா, பார்க்கும்போது குஷியா இருக்கு, அதெல்லாம் ஓகே, பார்த்து குஷி அடையாது. நீ என்ன பண்ண? படிப்பை நல்லா படிச்சு மத்தவங்களுக்கும் கத்து கொடுத்து உயர்ந்த பதவி அடையணும் நீங்க. அப்பதான் மம்மா பாபாவும் சிவபாபாவும் முக்கியமான குழந்தைங்களும் நம்மள பார்த்து ஆஹா ஆஹான்னு சொல்லுவாங்க. பா இத்தனை குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. இது எல்லையற்ற பாடசாலை. இங்க ஆயிரக்கணக்கானவங்க படிக்கிறாங்க இல்லையா. இது ஸ்கூல்னாலே படிப்பு மெயின். ஆனா யாரு சுத்தமாரும் படிக்கலையோ, நல்லாவே படிக்கலையோ, அவங்களுக்கே தெரியும். என்ன தெரியும்? நமக்கு யோகம் முழுசா வரல. ஏன்னா இங்க யோகத்துக்கு ஆதாரமா இருக்கிறதே ஞானம்தான். இதுதான் இங்க ஆச்சரியம். தினம் தினம் எதுக்கு இத சொல்றாரு? அப்பதான் யோகமே வரும், இல்லைன்னா வராது. இப்ப அவங்களுக்கே தெரியும் யோகா வரலன்ட்டு. அந்த குழந்தைங்களால பாபா மனசுல இடம் பிடிக்க முடியாது. ஏன்னா குழந்தை ஆகிட்டீங்கனாலே அப்பா அம்மா வளர்க்குறாங்க. இருந்தாலும் பாபா சொல்றாரு, மம்மா பாபாவையும் முக்கியமான குழந்தைங்களையும் ஃபாலோ பண்ணி நிறைய சேவை செய்யுங்க. உங்களை நான் வளர்க்குறேன், இருந்தாலும் நல்ல சேவை செய்யற குழந்தைங்க, மம்மா பாபா மாதிரி உள்ள குழந்தைங்களை ஃபாலோ பண்ணி நீங்களும் நிறைய சேவை செய்யணும். ஏன்னா கோடி கணக்குல சமூக சேவகர்கள் இருக்கிறாங்க. சமூக சேவகர்கள்னா என்ன? சோசியல் ஒர்க்கர். நிறைய சமூக சேவை பண்றாங்க. குழந்தைங்க அனாதை இல்லம், கண்ணு தெரியாது, சோ இந்த மாதிரி நிறைய பேர் கோடி கணக்குல இருக்கிறாங்க. ஆனா நீங்க அதாக தேவை, அது கோடி கணக்குல இருக்கிறாங்க. ஆன்மீக சமூக சேவகராகணும். இந்த ஞானம் கிடைச்ச உடனே இதை கொடுக்கிற அந்த ஆன்மீக சமூக சேவையில ஈடுபட்டுடணும். அப்படி இல்லைன்னா இவங்க கிட்ட முழுசா ஞானம் இல்ல, அஞ்ஞானம் தான் அதிகமா இருக்குதுன்னு புரிஞ்சுக்குவாங்க இல்லையா. இந்த ஞானம் உள்ள போயிடுச்சுன்றதை எப்ப புரிஞ்சுக்க முடியும்? அந்த குழந்தையால சேவை செய்யாம இருக்கவே முடியாது. யார் வந்தாலும் பைத்தியம் மாதிரி பாபா பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு தான் ஞானம் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா, ஞானத்துக்கு பதில் அஞ்ஞானம் தான் அதிகமா இருக்குதுன்னா, தேக உணர்வு இருக்கும், சேவை செய்ய மாட்டாங்க, பதவி குறைஞ்சிடும், உயர்ந்த பதவியே அடைய முடியாது. அதனால அந்த குழந்தைங்களை பார்த்து பாபாவுக்கு இரக்கம் வருது. என்ன மாதிரி லாட்டரி சீட்டு இல்லையா, யூஸ் பண்ண தெரியல குழந்தைங்களுக்கு. எந்த படிப்பா இருந்தாலும் முயற்சி கண்டிப்பா செய்யணும். அந்த ஸ்தூல உலகியல் படிப்புல கூட முயற்சி செய்யாம பாஸ் ஆக முடியாது இல்லையா. ஒரே கிளாஸ் 2-3 தடவை ஃபெயில் ஆகுறாங்கன்னா நேரத்தை வீணாக்குறாங்கல்ல.
அவங்க குறைவா படிக்கிறவங்க. அதனால பாபா சொல்றாரு, முயற்சி செய்யணும், இந்த படிப்புல முயற்சி செய்யணும், ஃபெயில் ஆகக்கூடாது, மாயா கிட்ட ஃபெயில் ஆகக்கூடாது. இங்க நம்ம பிராமண பரிவாரத்திலும் குறைவா படிக்கிறவங்க யாரு நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அவங்க பெரிய சகோதர சகோதரிகள் ஆகிடுறாங்க. மம்மா பாபாவை மாதிரி சேவை செய்யணும். நல்ல சேவை செய்யறவங்களத்தான் இங்க வாங்க அங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்ப நம்மளும் ஏன் முயற்சி செஞ்சு இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணணும். மற்றவர்களை தனக்கு சமமா ஆக்கிற சேவை செய்யணும். எல்லையற்ற அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். அவர்கிட்ட இருந்து எப்படி எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குது அப்படின்ற அறிமுகத்தை எல்லோருக்கும் கொடுங்க. பாபா சொல்றாரு, நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அது இன்னொரு வாணியில வயசுல கம்மியா இருந்தா கூட ஞானத்துல பக்காவா இருந்தா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சோ அப்ப ஏன்னா மம்மா ஞானேஸ்வரி இல்லையா, மம்மாவை விட வயசானவங்களும் மம்மாவை மம்மான்னு கூப்பிட்டாங்க, அம்மான்னு கூப்பிட்டாங்க. சோ காரணம்னா இந்த ஞானத்துக்கு மரியாதை அப்படி கொடுக்கணும். அவங்கள மாதிரி நாமளும் சேவை செய்யணும். அப்ப ஞானம் நல்லா படிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அது எதை வச்சு? மற்றவர்களுக்கு சொல்றதை வச்சு. நான் எல்லாம் படிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும், நான் சொல்லவே மாட்டேன்னா அது வேலைக்கே உதவாது இல்லையா? நல்ல சேவை செய்யற குழந்தைங்களுக்கு தான் மரியாதை கொடுத்து எல்லாரும் கூப்பிடுவாங்க. சோ அது அப்ப அவங்கள பார்க்கும்போதுதான் நம்மளும் முயற்சி செஞ்சு இந்த மாதிரி ஆகணும், நமக்கு சமமா மத்தவங்களை ஆக்கணும் அப்படின்ற உந்துதல் இருக்கும். முதல்ல எல்லையற்ற அப்பாவுடைய ஆஸ்தியை கொடுக்கணும் இல்லையா? முழுக்க முழுக்க சேவையை பத்தி தான் இன்னைக்கும் சொல்றாரு பாபா. எப்படி கொடுக்கணும்னா, இந்த அப்பா கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தி நமக்கு கிடைக்கும். ஆனா இது எப்படி கிடைக்கும்? அவரை இப்படி நினைச்சாதான் கிடைக்கும், அவருடைய வழிபடி நடந்தாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். அந்த கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதையும் சொல்லணும். இந்த எல்லையற்ற தந்தை பிறப்பு இறப்பு அற்றவர், எப்பவுமே மற்றவங்களுக்கு சுகத்தை மட்டுமே கொடுக்கறவங்க. ஆனா உடலுடைய தந்தை அப்படி கிடையாது. பிறப்புல வராரு, அவர் கொடுக்கறது எல்லாமே சுகமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா சிவபாபா எல்லையற்ற தந்தை கொடுக்கறது தான் எப்பவுமே சுகம். இவர் ஆத்மாக்களின் தந்தை. எல்லையற்ற தந்தை அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. லௌகிக தந்தை இந்த உடலுக்கு மட்டும் தந்தை. அவர் எல்லைக்குட்பட்ட தந்தை. 2-3 பேருக்கு தான் அப்பாவா இருக்க முடியும். நாம பாப்தாதான்னு சொல்றோம். லௌகிகத்திலும் பாப்தாதா இருக்கிறாங்க. இவங்க பிறகு பரலௌகிக பாப்தாதா. லௌகிக சம்பந்தத்தினால அல்பகால சுகம்தான் கிடைக்குது. ஆனா பரலௌகிக தந்தையின் மூலமா தான் 21 பிறவிக்கான பலன் கிடைக்குது. லௌகிக தந்தை கிட்ட இருந்து அல்பகால சுகத்தின் ஆஸ்தி தான் ஒவ்வொரு பிறவியிலுமே கிடைக்குது. பிறவி எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு அப்பா கிடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. சத்தியுகத்துல ஆரம்பிச்சு நம்ம பிறவி எடுக்க எடுக்க மீண்டும் மீண்டும் வெவ்வேறு அப்பா கிடைச்சாலும் சுகதாமத்திலே தான் இருப்போம். அதனால சுகமா தான் இருக்கும். ஆனா துவாபர யுகத்துல இருக்கும் பொழுதுதான் மாயாவுடைய ராஜ்யம் உருவாகுது, துக்கம் உருவாகுது. சோ இதை நம்ம புரிய வைக்கணும். இவரு பாருங்க, லௌகிகத்திலே அண்ணா அப்பா இருக்கிறாங்க பாப்தாதா, இங்கேயும் அண்ணா அப்பா இருக்கிறாங்க. ஆனா அவங்க மூலமா அல்பகால சுகம் தான் கிடைக்குது. ஆனா இவங்க மூலமா 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்குது. ஒவ்வொரு பிறவிலையும் கிடைக்குது, தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது. 21 பிறவிக்கு லௌகிக அப்பா கிட்ட இருந்து அந்த ஒரு பிறவிக்கான ஆஸ்தி, அல்பகால சுகத்துடைய ஆஸ்தி தான் கிடைக்குது.
ஸோ 21 பிறவிக்கு சுகத்தை அடைந்து அடுத்தது துவாபர யுகத்துல வரும்போதுதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற 5 விகாரங்கள் மாயா வந்துடுறான். அவனுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுது. என்ன ஆயிடுது? இறங்கும் கலை, வேக வேகமா இறங்க ஆரம்பிக்கிறோம். இது நம்ம புத்தியில இருக்கணும். அப்பதான் நம்ம இதை வந்து மற்றவங்களுக்கும் புரிய வைக்க முடியும். சூப்பரா சொல்றாங்க. இறங்கும் பொழுது சீக்கிரமா ஜென்மம் எடுக்கிறாங்களாம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயுள் குறையுது. சத்தியுக திரேதாயுகத்துல வந்து அங்கேயும் இறங்குவாங்க, பட் இவ்வளவு ஸ்பீடா இறங்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்லோவா இறங்குவாங்க. 1250 வருடம் கழித்துதான் 2 கலையே குறையும். ஆனா துவாபரகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா இறங்குறதுனால என்ன ஆகுது? சீக்கிரமா பிறை எடுக்கிறாங்க, அப்படின்னா ஆயுள் சீக்கிரமா குறையுது. $2500 வருஷத்துக்கு வெறும் 21 பிறவிதான் எடுக்கிறாங்க சொர்க்கத்துல. ஏன்னா சீக்கிரமா பிறவி எடுக்கலாம். 150 வருடம் ஆயுள் இருக்குது. ஆனா அடுத்த அரை கல்பத்துல பாருங்க 63 ஜென்மம் எடுக்கிறாங்க. இதுவும் 2500 தான், அதுவும் 2500 வருஷம் தான். ஆனா அதுல 21 பிறவி தான், இது 63 பிறவி. எவ்வளவு வித்தியாசம்! ஏன் அதனால ஏன் அப்படி ஆச்சு? ஏன்னா தூய்மை இழந்துடுறாங்க, சீக்கிரமா இறங்குறாங்க. இறங்க ஆயுள் குறையுது, துக்கம் அதிகமாகுது. எப்ப பாபா வராரோ அப்ப புரிஞ்சுக்கணும் நாம ஃபுல்லா இறங்கிட்டோம்னு அர்த்தம். நான் உத்தமன், நான் நல்லா இருக்கிறேன் அந்த பேச்சுக்கு. ஏன்னா அந்த மாதிரி டைம்ல பாபா வர்றது இல்லை. பாபா வரும்போது எல்லாருமே இறங்கிட்டாங்க, அதுக்கு மேல இறங்க எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? இது வரைக்கும் இறங்குனது பயங்கர துக்கம், இதுக்கு மேல எங்க இருக்குது இல்லையா? அவ்வளவுதான். இப்ப பாபா சொல்றாரு, நீங்க சங்கமயுக பிராமணர்கள். கலியுகத்துல இருக்கிறவங்களோட பேரளவுல உங்களுக்கு தொடர்பு இருந்தாலும் நீங்க அந்த யுகத்தை சார்ந்தவங்க கிடையாது, சங்கம யுகத்தை சார்ந்தவங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? கிராமத்தெல்லாம் போனீங்கன்னா பக்கத்துல கிராமம் இருக்கும். நீங்கன்னா அந்த கிராமமா, இவரை தெரியுமா அவரை தெரியுமான்னுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் இவங்க அந்த யுகத்தை சார்ந்தவங்க, அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கணும். மற்றபடி கலியுகவாசிகளோட தொடர்புல வரும், பட்டும் படாம வரும். இருந்தாலும் நாம வேற யுகத்தை சார்ந்தவங்க, மிக உயர்ந்த யுகத்தை சார்ந்தவங்க, உயர்ந்த பிராமணர்கள் அப்படின்னு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்மள பாபா பரந்தாமத்துக்கு, தூய்மையான பரந்தாமத்துக்கு அதிபதி ஆக்குறார். அதனால இப்ப நாம எப்படி இருக்கோம்னா, தூய்மையான இல்லற விவகாரத்துல இருந்துகிட்டு மற்றவர்களை கலியுகத்துல வசிக்கிறவங்கன்னு புரிஞ்சுக்கணும். உங்க குடும்பத்திலேயே பாபா குழந்தை ஆகாதவங்களை கலியுகத்துல வசிக்கிறவங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் பாபா சொல்றாரு இல்லையா, நமக்கு சாப்பாடு வேற, ட்ரெஸ் வேற, எல்லாமே தனித்தனியா. அவங்க கலியுகவாசிகள். எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுற வந்து அப்படித்தானே இருக்கிறாரு, அவருடைய மனைவிதான். பட் ஆனா அந்த நேரம் நான் தூய்மையானவனாலே அதுக்கு அதான் அர்த்தம், அவங்க தூய்மையற்றவங்க அப்படின்னு விலகி இருக்கிறார் அல்ப காலத்துக்கு. அது மாதிரி நம்ம சங்கம யுகம் ஃபுல்லாவே விலகி இருக்கணும் புத்தியினால. அவங்க விகாரிகள், கொக்குகள், நாம நிர்விகாரிகள், அன்னப்பறவைகள். இது சும்மா வெளியில மட்டும் காட்டிக்கூடாது. நான் என்னுடைய தட்டை நீ தொடாத அந்த மாதிரி மட்டும் காட்டிக்கிட்டா போதாது, உள்ளுக்குள்ளயும் அப்படி இருக்கணும். ஏன்னா பாபாவுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள அந்த மாதிரி தூய்மையா இருக்கிறோமா. அவங்க வந்து அஞ்ஞானிகள் வந்து ரொம்ப கதையெல்லாம் அடிப்பாங்க, அதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கணும் இல்லையா? இப்ப நம்ம கணவன் அஞ்ஞானியா இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அரசியல் இதெல்லாம் பிடிக்கும். நாமளும் அவர் கூட போய் கதை பேசிட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம்? ஆகல, கொக்காவே இருக்கிறோம், அன்னப்பறவை ஆகலைன்னு அர்த்தம். ஸோ புத்தியினால இந்த குணம் கலியுகவாசியோடைய குணம் அப்படின்னு புரிஞ்சு அதுல இருந்து விலகி இருக்கணும். ஏன்னா பாபா அந்தர்யாமி, உள்ளுக்குள்ள இருப்பதை அறிவார்.
பாபா புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார், குழந்தைகளே எந்த பாவ கர்மமும் செய்யாதீங்க. ஒரு பைசா திருடினாலும், லட்ச ரூபாய் திருடினாலும் திருடன் திருடன் தான். அதனால எந்த பாவமும் பண்ணாதீங்க. ஒரு பைசா திருடுற மாதிரி சின்ன விகாரமும் வேண்டாம், லட்ச ரூபாய் திருடுற மாதிரி பெரிய விகாரமும் வேண்டாம். அது மட்டும் இல்ல, இது சூப்பர் பாயிண்ட் இல்லையா? ஒரு தடவை திருடிட்டாலே ஓரிரு வருடங்கள் அவன் மேல சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். சந்தேகம் நீங்கிறது கஷ்டம். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் இது இல்லையா? அவன் தெரியாம ஒரு தடவை தான் பண்ணியிருப்பான், அஞ்ஞானிகளே இல்லையா? இப்ப ஒரு சாமியார் ஏதோ ஒரு தப்பு பண்ணாருன்னா அவர் ஒரு தடவை தான் பண்ணியிருப்பார். ஆனா அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அது பல வருஷத்துக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும், அவர் மாறியே இருந்தா கூட. பாபா சொல்றாரு, அதனால பாபா சொல்றாரு, ஏன் அந்த மாதிரியான காரியம் செய்யணும்? செய்யறதுனால தானே சந்தேகம் வருது, ஏன் செய்யணும்? இந்த மாதிரி காரியத்தெல்லாம் மாயா செய்ய வைக்குது. எப்ப பாபா கிட்ட இருந்து மாயா உங்க தலையை திருப்பிடுதோ அப்ப தப்பு செஞ்சிடுறீங்க. தப்பு செஞ்ச பிறகு ஐயோ நாம ஏன் இப்படி செஞ்சோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. பாபா கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறீங்க. பாபா சொல்றாரு, நல்லது குழந்தை, பரவாயில்ல, ஆனா மறுபடியும் இத பண்ணாத. தவறு செஞ்சதை சொன்ன பத்தியா, அது கரெக்ட். அப்படி சொல்லலைன்னா அதிகமாகிட்டே இருக்கும். பாபாவுக்கு நிறைய குழந்தைங்க எழுதுறாங்க, பாபா நான் இன்னைக்கு கோபப்பட்டேன், என் முகத்தை கருப்பாக்கிட்டேன், என் முகத்தை கருப்பாக்குனதும் இல்லாம என் மனைவியோட முகத்தையும் சேர்த்து கருப்பாயிட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? காமத்துல வந்துட்டோம். கருப்பாக்கிட்டனாலே பாபா காமத்தை வச்சுதான் சொல்லுவாரு இல்லையா? இல்லையா? அப்ப காமத்துல விழுறாருன்னா மனைவியோட தானே விழுவாரு. அப்ப ரெண்டு பேருக்குமே நஷ்டமாயிடுது. இது பாத்தீங்கன்னா ஒருத்தங்க சொன்னாங்க, காமம் கருணை இல்லைன்னா தான் காமம் வரும் அப்படின்ட்டு. அப்ப என்னுடைய மனைவி நாராயணன் ஆகணும்ன்ற கருணை இருந்தா மனைவியோட காமத்துல ஈடுபடுவோமா? இல்லையா? தான் கெட்டு போனாலும் மனைவி கெட்டு போக கூடாதுன்றதுல கவனமா இருப்பாங்க. அதுதான் உண்மையிலே மனைவி மேல கருணை உள்ளவங்க. அதுக்குதான் பாபா சொல்றாரு, உங்க மேல கருணை வைங்க, முதல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க மேல கருணை வைங்க அப்படிங்கிறாரு. சோ அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. முகத்தை கருப்பாக்கிட்டேன், என் முகத்தையும் கருப்பாக்கிட்டேன், என் மனைவி முகத்தையும் கருப்பாக்கிட்டேன் பாபா அப்படின்னு எழுதுறாங்க. அதனால பாபா சொல்றாரு, நீ எப்ப பாபாவுடைய குழந்தையாகி நான் தூய்மையா இருப்பேன் பாபான்னு உறுதிமொழி கொடுத்த பிறகும் உன் முகத்தை கருப்பாக்கிட்ட காமத்துல விழுந்துன்னா உன்னுடைய இந்த பிராமண குலத்துக்கே அவப்பெயர் உருவாக்கிட்ட, களங்கத்தை ஏற்படுத்திட்ட. அப்ப கண்டிப்பா உனக்கு தண்டனை உண்டு. ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தது இந்த பிராமண குலம். எதனால பிராமண குலம் அப்படி உயர்ந்தது? தலையில வச்சு தூக்கி வச்சு ஆடுறாங்க பிராமண குலத்தை. ஏன்னா காமமற்ற ஒரு குலம். அதனாலதான் அதோடைய நினைவா இருக்கிற அந்த கலியுக பிராமணர்களுக்கு கூட அந்த மரியாதை. தேவதா குலத்தை விட உயர்ந்ததுன்றார் இல்லையா? ஏன்னா தேவதைகள் வாழற உலகத்துல காமம் இருக்காது. காமம்னா என்னன்னே தெரியாது. ஆனா இங்க காமம் இருக்கு. காமம் உச்சத்துல இருக்கும் பொழுது காமத்துல விழாம இருந்தீங்க பாருங்க, அதனாலதான் பிராமண குலம் உயர்ந்த குலம். தேவதா குலத்தை விட உயர்ந்த குலம்னா அதனாலதான் சொல்றது. அது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பாரதத்தையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குறீங்க. அதுக்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்க. அதனாலதான் பிராமண குலம் உயர்ந்தது. நீங்க சத்தியுகம் திரேத்தாயுகம் 2 யுகத்தையும் சேர்த்து 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை அடையிறீங்க. அந்த டைம் அழகா இருந்தீங்க, உங்களுடைய முகமும் ஆத்மாவும் அழகா இருந்துச்சு. பிறகு இந்த 63 பிறவிகளாக காமச்சிறையில உட்கார்ந்துதான் கருப்பாகிட்டீங்க. அப்பதான் ஷாமானீங்க.
கடலுடைய குழந்தைங்க காமச்சிதையில உட்கார்ந்து அழிந்து போயிட்டாங்கன்னு வேதத்திலையும் சொல்றாங்க. பிறகு கடல் ஞான மழை பொழிந்ததுனால அவங்க மீண்டும் விழித்து கொண்டார்கள், வெள்ளையாகிட்டாங்க. இந்த கிருஷ்ணருடைய ஆத்மா கண்டிப்பா 84 பிறவி எடுக்கணும். 21 பிறவிகளுக்கு அழகாகவும் 63 பிறவிகளுக்கு கருப்பாகவும் ஷாமாகவும் ஆகுது. இப்ப அவருடைய கால் பழைய உலகத்துல இருந்தாலும் முகம் புது உலகத்தின் பக்கம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல் இந்த பழைய உலகத்துல இருந்தாலும் புத்தி இப்பவே சத்தியுகத்துல இருக்கிற மாதிரி இருக்குது பிரம்ம பாபாவுக்கு. அதுதான் சொன்னாங்களாம். 21 பிறவிக்கு ராஜ்ய பாக்கியத்தை அடைந்த குழந்தை, தூய்மையா இருந்து அடைஞ்ச குழந்தைய 63 பிறவியில இந்த காமம்ன்ற நெருப்புல உட்கார்ந்து எரிஞ்சு கருகி போயிட்டாங்களாம். யார் அவங்க? கடலுடைய குழந்தைங்க. அப்புறம்தான் கடல் ஞான மழை பொழிந்து அவங்க ஏந்திரிச்சாங்க, உயிர் பெற்றார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்குதுன்றார். ஆனா கிருஷ்ணருடைய ஆத்மா, தேவாத்மா எல்லாமே 84 பிறவி எடுத்துதான் ஆகணும். 21 பிறவி அழகாதான் இருப்பாங்க, அடுத்தது தூய்மை இழந்து கருப்பாதான் ஆவாங்க. ஆனா இப்ப உங்களுடைய புத்தி எங்க இருக்கணும்? புது உலகத்தின் பக்கம் இருக்கணும். பாபாவுடைய குழந்தை ஆனது எதுக்கு? யாருக்கும் தெரியாது. இந்த ரகசியத்தை கேட்டது எதுக்கு? அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு. மற்றவங்கள மாதிரியே இருக்கிறதுக்கா சத்தியுகம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்ல, அதுக்கு தயாராகணும் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, நம்பர் 1 பூஜைக்குரியவர்களாக இருந்த லட்சுமி நாராயணனே இப்ப பூஜாரி ஆகி கடைசி நம்பர்ல இருக்கிறாங்க. முதல்ல வந்தவங்களே கடைசி நம்பருக்கும் வந்தாங்க. இது எவ்வளவு ஆச்சரியம் இல்லையா? சங்கம் யுகம் வந்தவொடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே முதல் நம்பருக்கும் போட்டாங்க. பிரம்மா பாபாவே பூஜாரியாகி நாராயணனுக்கு பூஜை செஞ்சாரு. யார் இந்த பிரம்ம பாபா? நாராயணனா இருந்தவரே நாராயணனுக்கு பூஜை பண்றாரு, தெரியாம மறந்து போய். இப்பதான் தானே பூஜைக்குரிய அந்த ஸ்ரீ நாராயணனா மாறிட்டு இருக்கிறாரு. முதல் நம்பர்ல போக போறது அவர்தான். பிரம்மாவுடைய பகல் அதுதான் சொர்க்கம், பிரம்மாவுடைய இரவைத்தான் நரகம்னு சொல்றோம். சிவபாபா வர்றதே இரவை பகல ஆக்குறதுக்காகத்தான். இப்ப அரை கல்பத்தின் இரவு முடிஞ்சு பகல் வருது. சிவபாபா வர்றதே இரவை பகலாக்குறதுக்கு தான். இப்ப அரை கல்பத்தின் இரவு முடிஞ்சிருச்சு. முடியும் போதுதான் பாபா வர்றாரு. பாபா வந்தாலே என்ன அர்த்தம்? இதுக்கு மேல விழுறதுக்கு எதுவும் இல்லை, ஃபுல்லா விழுந்துட்டீங்கன்றாரு. சோ இப்ப பகல் வருது. சிவராத்திரின்னு சொல்றாங்கல்ல, ஆனாலும் சிவனுக்கு பதிலாக கீதையில கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்களே. இல்லைன்னா அது சிவனுடைய மகா வாக்கியமா இருக்கும், சிவனுடைய நூலா இருந்திருக்கும் கீதை. அப்ப சிவன் சொன்னாரு கீதையனால கிருஷ்ணருக்கு எந்த மகிமையும் இல்லாம போயிடும். இப்ப சிவனுக்கு ஈக்குவலா கிருஷ்ணருக்கு மகிமை பாடுறாங்க, அவர் தான் கடவுள் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. எதனால? கீதை சொன்னதுனால தானே சொல்றாங்க. அதை சொன்னதே சிவன் தான், முடிஞ்சு போச்சு. சிவராத்திரி உண்மையிலே சிவனுடைய விஷயம், கிருஷ்ணருடைய விஷயம் கிடையாது. கிருஷ்ணர் என்னமோ ராத்திரி பிறந்ததா சொல்லிட்டாங்க. ராத்திரி அவரு பிறக்கல. எந்த நேரம் பிறந்தாரு, எந்த தேதி பிறந்தாரு, எந்த வேலை பிறந்தாருன்னு தெரியாம பிறந்ததும் ஒரு காரணம் ராத்திரின்னு சொன்னது. எதையுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா கிருஷ்ணர் துல்லியமா இந்த நேரம் பிறந்தாருன்னு தெரியும். கிருஷ்ணர் மறு ஜென்மத்துல வருவார். ஆனா சிவபாபா திடீர்னு அறிமுகம் கொடுக்கிறார். திடீர்னு, யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு சொர்க்கத்துல தேவதை வருவாங்க, அது ஓகே. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஏதோ பக்தி பாடிட்டே இருக்காங்க, பார்த்தா இவர் கம்கமா ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம் இல்ல?
கொஞ்ச காலமா எதுவுமே தெரியாம இருந்துச்சு. கடவுள் வந்திருக்கிறாரு அப்படிங்கறதே தெரியாம தான் இருந்துச்சு. யாருக்கு? பிரம்மா பாபாவுக்கே. பிரம்மா பாபாவுக்கே தெரியல யாரு பேசிட்டு இருக்கிறது, அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னென்னமோ நடக்குது அப்படின்ட்டு. மற்ற குழந்தைங்களுக்கும் சரி இல்லையா, அவங்க மருமக அவங்க எல்லாம் கூட தானே இருந்தாங்க. அவங்களுக்கும் புரியல யார் வரா என்ன எதுவுமே தெரியல. அப்ப எப்ப வந்தாருன்னே தெரியல இல்லையா. அப்ப பாருங்க, நான் தான் கடவுள்னு சொல்லிக்கணும்ன்றதெல்லாம் அவருக்கு இல்ல. அவர் வந்தோடனே ஞானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடாரு சிவபாபா. நான் அப்படியே நான் வந்தா காட்டி நான் தான் கடவுள் உலகத்தையே என்னை பார்க்க வைக்கணும் அப்படிலாம் அவர் நினைக்கல. அதனால்தான் அவருக்கு சமமா நிரகங்காரியா இருங்க, பணிவுடையவரா இருங்கன்றார். சிவபாபா பிரம்மா மூலம் விஷ்ணுபுரியின் ஸ்தாபனை செய்யறாரு. பிரம்மாவும் இங்கதான் இருக்கிறாரு, விஷ்ணுபுரியும் இங்கதான் இருக்குது இல்லையா. பிரம்மா விஷ்ணு சங்கர் 3 பேருக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் என்னது? பிரம்மா விஷ்ணு இங்க பிறக்கிறவங்க, சங்கர் இங்க பிறக்கிறவர்கள். இங்க அவருக்கு வேலையே கிடையாது இல்லையா. லக்ஷ்மி நாராயணனுடைய சிம்மாசனத்துக்கு பிறகு விஷ்ணுவோடைய போட்டோ இருக்கும். இது அடிக்கடி இப்ப சமீபமா சொல்றாரு, அங்கேயே போட்டோ இருக்கும்ன்றார். சோ இந்த மாதிரி 4 கை உள்ள போட்டோ அங்கேயே உருவாக்கி இருப்பாங்க போல இருக்குது. 2 பேரும் சேர்ந்து ஆண்டாங்க, ராஜாராணி ஆச்சு இல்லையா, அதனால அப்படி உருவாக்கி இருப்பாங்க போல இருக்குது. ஆனா அவங்க சிம்மாசனத்துக்கு பிறகு, அது முதல் லட்சுமி நாராயணனுக்கு பிறகா இருக்கலாம், அல்லது லட்சுமி நாராயண் ராஜ்யம் ஃபுல்லா போய் திரேதா யுகத்துல கூட இருக்கலாம், இவங்களுடைய ஆட்சி நடந்துச்சுன்றதுக்காக கூட இருந்துடலாம். சோ அதுதான் அப்படியே வந்துரு. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குதுல்ல. ஆனா இந்த மாதிரி 4 கை உள்ள சித்திரம் இருக்குமான்னு தெரியல. பட் ஆனா அவங்களுக்கு எந்த ஞானமும் கிடையாது, இந்த சித்திரம் இருக்கும். சமசூப்பர்ல அப்ப இது மாதிரி 4 கையா தான் இருக்கும் போல இருக்குது. அதனாலதான் அவங்களுக்கு அர்த்தம் தெரியாதுன்றார். அதே மாதிரி அரசாங்கத்துடைய திருமூர்த்தி சித்திரம் இருக்குல்ல, அந்த மாதிரிதான். இப்ப பாத்தீங்கன்னா 3 சிங்கத்தை வச்சு நேஷனல் எம்பளம்னு வச்சிருப்பாங்க, காசுல எல்லாம் கூட இருக்குல்ல. ஆனா அவங்களுக்கு அந்த அர்த்தம் தெரியல, இது திருமூர்த்தியை குறிக்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரிதான் அங்க குழந்தைங்க அதிகமா இந்த விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டாங்க. லௌகீக தந்தைக்கும் பரலௌகீக தந்தைக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருக்கிறீங்களா? அடிப்படை வித்தியாசம் தெரியுது தானே. அவரை நினைவு செய்றீங்க, ஏ பதித்த பாவனா கருணை உள்ளம் கொண்டவரே, துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவரே அப்படின்னு நீங்க அவரை இங்க நினைவு செய்றீங்க. கலியுகத்துல நினைவு செய்யறாங்க துக்கம் தாங்காம. ஆனா சத்தியுகத்துல யாருமே அவரை நினைவு செய்ய மாட்டாங்க. ஏன்? தூய்மை ஆக்குபவரேன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி அவங்க தூய்மையா தான் இருக்கிறாங்க. அழுக்கானதானே தூய்மை ஆக்குறத பத்தி யோசிக்கணும். துக்கத்துல இருந்து நீக்குபவரேன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா துக்கம்னாலே என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. இப்ப பாபா சொல்றாரு, பாபா இங்கேயே அனைவருடைய மன ஆசைகளும் நிறைவேற்றுறார். இங்க வந்து உனக்கு எவ்வளவு வேணும் அவ்வளவு நீ எடுத்துக்கோ, இந்த வழிபடி மட்டும் நான் எல்லாத்தையும் நிறைவேற்றுறார். சத்தியுகத்துல உங்களுக்கு அந்த அளவுக்கு அளவற்ற செல்வம் கிடைக்குது. அதனால செல்வத்தை அடையிறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய தேவையே அங்க கிடையாது. இங்கதான் ஐயோ, இங்க வந்து நான் உட்காந்துட்டேன்னா யார் சம்பாதிச்சு போடுறது? நீங்கெல்லாம் பாட்டீங்க போயிடுறீங்க, நாங்க குடும்பத்தை பார்த்துக்க தேவை இல்லையா சொல்றாங்களா எல்லாரும் வீட்லயும். இப்படியே கஷ்டப்பட்டுனே இருக்க போறியா எல்லா பிறவிலையும்? கஷ்டத்தை முடிக்கிற ஒண்ணு வருது இல்லையா, கஷ்டப்பட வேண்டியதே இருக்காது. அந்த அளவுக்கு அளவற்ற செல்வம். அதுக்காக நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம், அப்பா சொல்றத கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அப்படி ஃபாலோ பண்ணல நடக்கல அப்படின்னா அப்பா இருந்தும் அனாதை ஆயிடுவீங்க, ஆஸ்திக்கு உரிமை உள்ளவரா இருக்க மாட்டீங்க.
செம சூப்பர் பாயிண்ட் இல்லையா? அவங்க கொக்குன்னு அர்த்தம். அப்பாவுடைய வழிபடி நடக்காதவங்க யாரு? கொக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, அன்னப்பறவையும் கொக்கும் ஒன்னாவே இருக்க வேண்டி இருக்குது. ஏன்னா இல்லற விவகாரங்கள்ல இருந்தே ஆக வேண்டி இருக்குது. அதனாலதான் நிறைய கம்ப்ளைண்ட் பாபா கிட்ட. பாபா, என் பிரதர் சண்டை போடுறாரு, தூய்மையா இருக்க விட மாட்டாரு அப்படின்ட்டு. பாபா சொல்றாரு, உலகத்துல சண்டை மேல சண்டை தான் நடக்குது எங்க பார்த்தாலும். அதுவும் தூய்மை பத்தி தான் அதிக சண்டை பாபா குழந்தைங்க வீட்டுல. பாபா சொல்றாரு, அது மட்டும் கிடையாது, தூய்மையா இருக்கிற வீட்டுல கூட இன்னொரு விஷயத்துல சண்டை வந்துடுது. என்னது? உணவு. நீ செய்யலன்னா, நீ சாப்பிடலன்னா பரவாயில்ல, எனக்கு செஞ்சு கொடு. செஞ்சாலும் பாவம்னு இருக்காரு இல்லையா? சோ இங்க உணவுலயும் பத்தியம் இருக்கணும். அப்பதான் ரொம்ப அக்கறையா வந்து தாங்குவாங்க. நீனு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னா போதும், நீ கரிமீன் சாப்பிடல அதனாலதான் வந்துருச்சு. அப்படியே மாயா ஊட்டி விடும். பூண்டு வெங்காயம் சாப்பிடல அதனாலதான் வந்துச்சு, இப்படி இப்படின்ட்டு. பாபா சொல்றாரு, உணவு பத்தியமும் செய்யணும், பானத்தின் பத்தியமும் இருக்கணும். ஆனா நிறைய பேருக்கு இது கஷ்டமா இருக்குது. பாபா எவ்வளவு புரிய வைக்கிறார். நினைவுல உட்கார்ந்து உணவு உண்ணுங்க சொல்றேன்ல. ஆனா அறிவுரையை நடைமுறைப்படுத்த மாட்டீங்களே, பயிற்சி செய்யணுமே இல்லையா? அதுக்குதான் சார்ட்ல கூட அதை எழுதுவாங்க இல்லையா? சாப்பிடும்போது அப்பா நினைவுல இருந்து சாப்பிட முடியுதா? ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த உணவுடைய சுவை பிடிச்சி இழுத்துடும். பயிற்சி செய்யணும். நீங்க தூய்மையற்ற உலகத்தையே தூய்மையாக்குற சக்திகள். உங்களை சுத்தி அந்த தூய்மையான வாயுமண்டலம் எப்பவும் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்பா நினைவுல சாப்பிடணும். நினைவுனால மட்டும்தான் பாவங்கள் அழியுது. நிறைய முயற்சி செய்யணும். அதனால தான் கோடியில சிலர் மட்டும்தான் வெளிப்படுறாங்க. ஏன்னா அவ்வளவு முயற்சி இருக்குது இங்க. சதா அந்த ஒரு இறைவனையே நினைவு செஞ்சுட்டு இருக்கணுமே. ஆனா ஒரு சில குழந்தைங்க முயற்சி செஞ்சும் ஃபெயில் ஆயிடுறாங்க. பக்காவா பாபா குழந்தை ஆகிடுறாங்க, பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் பாபா சொன்ன வழிபடி நடக்காம மாயையின் விகாரத்துல விழுந்துடுறாங்க, பாபா விட்டு ஓடி போயிடுறாங்க. ஏன்னா மாயா கவர்ந்து இழுக்குது. இப்ப பாபாவுடைய கையை விட்டுட்டு போயிடுறாங்க. புதுசு கிடையாது, ஒவ்வொரு கல்பத்திலயும் இப்படிதான் நடக்குது. அதேதான் நடந்துட்டு இருக்குது. அதனால யார் விழறாங்க யார் போறாங்க அது எனக்கு தேவையில்லை, நான் முயற்சி செய்யணும். அதுலதான் இருக்கு. யாரையுமே பார்க்காதீங்க, பாபாவை பாருங்கன்றது. கடைசி நேரத்துல சுனாமி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது பாபா குழந்தைங்களுக்கே பயங்கர அநீதி நடக்கும். ஏன்னா பாவம் செய்யறதுக்கு 100 தண்டனை இங்கதானே, எல்லாம் இங்கதானே நடக்கும். அப்ப அந்த மாதிரி செய்தி வந்து தீ மாதிரி போறோம். ஐயோ இந்த சிஸ்டருக்கு இப்படி ஆயிடுச்சான், இந்த பிரதருக்கு இப்படி ஆயிடுச்சான், இவங்களை பிடிச்சி ஜெயில போட்டாங்க, அவங்களை பிடிச்சி கொலை பண்ணாங்க. இதெல்லாம் நீங்க உள்ள சீரியஸா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அவங்களுக்கே ஆச்சான்றதை யோசிப்பீங்க, பாபாவை நினைக்க மறந்துடுவீங்க. ஆனா இதெல்லாம் நடக்கும். அதுதான் அங்க காட்டுறாங்க. பாண்டவர்களுக்கு அவ்வளவு வேதனை துக்கம் கொடுக்கறதா காட்டுனது அதனாலதான். நன்மை தான் எனக்கு நடக்கும். அதெல்லாம் போய் வேற யாருக்கிட்டயாவது சொல்ல, என்கிட்ட சொல்லாத, போ போ போன்னு அனுப்பலாம். அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் யார் வந்து சொல்லுவா? பாபா குழந்தைங்களே தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்குதான் நல்லா ட்ரெயின் ஆகி இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, ஸ்ரீமத் படி நடக்கிற குழந்தையினால மட்டும்தான் இந்த ஞானத்தை தாரணை செய்ய முடியும், நடைமுறைப்படுத்த முடியும். சோ இப்பத்துல இருந்து சின்ன சின்ன வீண் விஷயத்தெல்லாம் கேட்கிற பழக்கத்தை ஃபுல்லா கட் பண்றதோட, இந்த மாதிரி கேட்கறது கீழான சூத்திரர்கள் கலியுகவாசிகளுடைய பழக்கன்றது திரும்ப திரும்ப சொல்லிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல அந்த கலியுக பிராமணர்களே நான் உயர்ந்தவன் நினைச்சதுனாலதான் அவங்க உயர்ந்த உணவுல இருந்து நடத்தையில இருந்து இருந்துச்சு. இப்ப அது போனதுக்கு காரணம் என்ன? அதை நினைக்கிறது குறைஞ்சிச்சு. இப்ப நீங்க நினைக்கணும், அது முயற்சி செய்யணும்.
அப்பாவுடைய வழிப்படி நான் நடக்காம யார் நடக்க போறா? மம்மா பாபான்னு வாய் இனிக்க சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணலைன்னா துர்கதி அடைவீங்க. எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா அவங்க எங்களுடைய மம்மா அம்மான்னு சொல்றீங்க, ஆனா நீங்க நடக்கிற காரியம் கீழானது இருந்துச்சுன்னா அவங்க பேரையும் சேர்த்து கெடுக்குறீங்க. கரெக்ட் தானே? அதனால அந்த குழந்தைங்க குறைந்த பதவி தான் அடைவாங்க. படிக்காதவங்க படிச்சவங்க முன்னாடி தலை வணங்குவாங்க, மூட்டை தூக்குவாங்க, வேலைக்காரன் ஆவாங்க. கோயில்ல அழகா பார்க்கலாம். கோயில் கோபுரத்துல நிறைய சிலை, சின்ன சின்ன கோயில்ல பார்க்கலாம் தமிழ்நாட்டுல. கோபுரத்துல இப்படி இப்படி தூக்கிட்டு இருக்கும் தேவதை, ஆண் தேவதை, பெண் தேவதை. இப்ப அவங்க யாருடைய நினைவு சின்னம்? ஒழுங்கா படிக்காதவங்க. படித்தவர்கள் முன்னாடி போய் மூட்டை தூக்குவாங்க. நல்லா படிச்சவங்க, படிச்சவங்கன்னா என்ன அர்த்தம்? அது சேவையில காட்டுறவங்க, அதுதான் முக்கியம். அவங்க என்ன பண்ணாங்க? அழகா அலங்காரத்தோட நடுவுல அப்படியே அம்சமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பிராமணரா ஆகாத குழந்தை ஒண்ணுத்துக்கும் உதவாத கீழான பதவி தான் அடைவாங்க இல்லையா? ஞானத்தை கேட்கறவங்க எல்லாம் வந்துடுவாங்க, ஆனா அவங்க பிராமணர்கள் கிடையாது. சும்மா வருவாங்க, மற்ற வேலையெல்லாம் செய்யணும்ல, அதுக்காக. எந்த தர்ம ஸ்தாபகரும் வந்த உடனே ராஜ்யத்தை உருவாக்கல. ஆனா இந்த எல்லையற்ற தந்தை தான் வருங்காலத்துக்காக ராஜ்யத்தை உருவாக்குறாரு. நீங்க வந்த உடனே ராஜ்யம் தான் நடக்கும். இந்த கலியுகத்துடைய பழக்க வழக்கம் கொஞ்சம் கூட இருக்க கூடாதுன்றதுக்காக தான் அதை அழிக்கிறது. எடுத்த உடனே ராஜ்யம் பண்ணுவீங்க. தூய்மை ஆகிறதுக்காகத்தான் முயற்சி செய்யணும். நீங்க பூவாக மாறுகிறீர்கள். இங்க முயற்சி எல்லாம் மெயின் என்னது? தூய்மை, தூய்மை, நினைவு, சேவை. இந்த 3 தான் நமக்கு இல்லையா? ஏன்னா தூய்மை ஆகும்போதுதான் மலராக, நறுமணமிக்க மலராக. தூய்மை ஆகிட்டாலே எல்லா தெய்வீக குணமும் வந்துடும் இல்லையா? பாபா சொல்லல, காமம் வந்துட்டாலே பின்னாடியே கோபம், பற்று, பேராசை, பொறாமை, வெறுப்பு எல்லாமே வந்துடும். அப்ப காமத்தை வென்றுட்டாலே எல்லாமே போயிடும் தானாவே. எந்த குழந்தை விகாரத்துல போகுதோ அந்த குழந்தை முள்ளா மாறிடுச்சு. ஒருத்தர் மற்றவருக்கு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் துக்கத்தை தான் கொடுக்குறாங்க விகாரத்துல விழுந்ததுனால. அதனால்தான் இந்த உலகமே, காமம் நிறைந்த இந்த உலகமே முள் காடுன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த முள்ளுக்காட்டுக்கு நடுவுல ஒரு அற்புதமான நந்தவனத்தை பாபா படைச்சிருக்கிறார். மலர்களின் தோட்டம், சங்கமயுகம் இல்லையா? இப்ப பூவா மாறிட்டு இருக்கிறீங்க. இது என்ன தெரியுமா? இப்ப விவசாயத்துல பாத்தீங்கன்னா இந்த அரிசி எடுத்தோடனே நெல்லை இப்படி தூவாங்க. அது மெயின் இடம் கிடையாது, சின்னதா ஒரு இடத்துல தூவாங்க. அது தெரியும்ல உங்களுக்கு? அதுக்கப்புறம் நாத்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா வளர்ந்தது மட்டும் எடுத்து நடுவாங்க, மத்ததெல்லாம் அவ்வளவுதான், அது கலை. அதுதான் இங்க நடக்குது. சங்கமுகம் என்ன நடக்குது? ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். அங்க போய் அப்ப இதுல நல்லா இது பாத்தீங்கன்னா இதுல இருக்கு, பைபிள்லயும் இருக்குது, இதுதான் நடக்குது அப்படின்ட்டு. சோ அந்த பூந்தோட்டத்துக்கு வைக்கிறதுக்காக இங்க குட்டி குட்டி இதுல வச்சிருக்கிறாரு, பூந்தொட்டியில வச்சிருக்கிறாரு. அங்க போய் நட்டுடுவார். சத்யுகம் தான் பூக்களின் தோட்டம், அல்லாவின் பூந்தோட்டம். ஆனா சங்கமயுகத்தை முள்ள மலராக்கி அங்க அழைச்சிட்டு போறாரு, அதான் பெரிய விஷயம். சங்கம யுகத்துல காட்டில் இருந்த முள்ளாக இருந்து மலர் தோட்டமா மாறுறீங்க. சங்கமயுகத்துலதான் காடா இருக்கிற இந்த உலகமே மலர் தோட்டமா மாறுறது. இது என்ன? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் தான் இது. இது கல்யாண்காரி சங்கமயுகம். கல்யாண்காரினா என்ன? நன்மை செய்யும் சங்கமயுகம். அந்த கும்பம், அப்ப அது அந்த கும்பம்ன்றது அந்த சந்திக்கிறதுன்றதுக்காக தான் அந்த மகிமை போல இருக்குது இல்ல? ஆத்மா பரமாத்மாவுடைய சந்திப்பு இப்ப நடக்குது. 21 பிறவிக்கான ஆஸ்திய பரமபிதா பரமாத்மா கிட்ட இருந்து அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
ராஜ்யத்தை அடையிறதுலதான் மகிழ்ச்சி இருக்குது, ராஜ்யத்துல வர்றதுல கிடையாது. இல்லையா? உண்மையா வர்றதும் மகிழ்ச்சி தான், ஆனா உண்மையான மகிழ்ச்சின்னு அது ராஜ்யத்தை அடையணும் நாம, அதுலதான் மகிழ்ச்சி இருக்குது. இந்த மாயாவை வெல்றதுலதான் மகிழ்ச்சி, மாயையின் வசமாகறதுல மகிழ்ச்சி கிடையாது, அது அற்பகால சுகம், மாட்டிக்குவோம். ஆனா பாபா சொல்றாரு, ஆனா அதிர்ஷ்டத்துல இருந்தா கிடைக்கணும் அலட்சியமா சொன்னீங்கன்னா என்ன ஆகும் உங்க நிலைமை? முயற்சி செஞ்சு அடையணும், அதுதான் மெயின். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப திடீர்னு ஒரு நடிகர் திடீர்னு அரசியலுக்கு வர்றாரு. நான் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னவர், இவ்வளவு நாளா சொல்லியிருந்து திடீர்னு வர்றாரு. அப்ப அவரு கேக்குறாங்க, இது வந்தா மாத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆகலாம், இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு மாத்தி காட்டணுங்கன்றாரு. இல்லையா? அந்த மாதிரி அதிர்ஷ்டத்துல இருந்தா கிடைக்கும், அதிர்ஷ்டத்தை உருவாக்கி காட்டணும், அதுலதான் இருக்குது. மாயா வெல்ல முடியுமா? காமத்தெல்லாம் வெல்ல முடியுமா? ஆக்கி காட்டணும். அவங்களுக்கு அவ்வளவு வைராக்கியம் இருக்குதுன்னா நமக்கு இல்ல, இந்த உலகத்தை ஒரு ஒரு ஸ்டேட்டை மாத்துறது சாதாரண விஷயமா? அதுக்கே அவருக்கு தைரியம் இருக்குது. இத்தனைக்கும் அவருக்கு அரசியல எந்த விதமான அனுபவம் இல்ல, அவருக்கே அந்த தைரியம் இருக்குதுன்னா இறைவன் கையை பிடிச்சிட்டு இருக்கிற நாம ஏன் மாயா வெல்ல முடியாது? உருவாக்கி காட்டுங்க, அதுலதான் சந்தோஷம் இருக்குது. தூங்குனது போதும், அதிர்ஷ்டத்துல இருந்தா கிடைக்கும்னு சொல்றதுனால என்ன ஆயிட போகுது? ஒன்னும் ஆகாது, அதனால எந்த குஷியும் கிடையாது. ஆகி காட்டுவேன், ஆகி காட்டுவேன். எல்லையற்ற அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும், அனுபவிகள் தானே நீங்க, சேவை செஞ்சு ஆகணும். இங்க சாய்ஸ் கிடையாது, முடிஞ்சா சேவை பண்ணுங்க கிடையாது, செஞ்சே ஆகணும். பாத்தீங்கன்னா ஒரு சென்டர்ல வாணி முடிச்சோடனே அவங்க கேட்கறது இதுதான், ஒவ்வொருத்தரா கேக்குறாங்க, அமிர்த வேலை ஏஞ்சிங்களா, எத்தனை பேருக்கு அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுத்தீங்க, எல்லாரும் கம்பல்சரி சொல்லணும். அப்ப நான் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கலன்னு டெய்லியும் சொல்லிட்டு இருப்பாங்களா? சொல்றதுக்காகவாச்சும் ஒருத்தங்களுக்காக சொல்லலாம். இது மிகப்பெரிய சேவை இல்ல? அதான் பாபா சார், சேவை செய்தாக வேண்டும். அப்ப இதை கேட்கறதுனால, இவங்களை சேவை செய்ய வச்சதுனால அவருக்கும் பலன் போகுது. உங்க மனசு கேளுங்க, எத்தனை பேருக்கு நான் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கிற சேவை செஞ்சேன்? இந்த ஞானம் உன் புத்தியில இருந்தா நீ சேவையில ஈடுபட்டு இருக்கணும், அப்பதான் நீ ஞானி குழந்தை. எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா சேவையே செய்யலன்னா, ஞானம் இல்லைன்னா தான் சேவை செய்ய மாட்டீங்க. பாபா சூப்பரா சொல்லுவாங்க, ஞானம் இல்லை என்றால் சேவை இல்லை, உயர்ந்த பதவியும் இல்லை, அதிர்ஷ்டமும் இல்லை, அப்ப முயற்சியும் செய்ய மாட்டாங்க இல்லையா? ஞானம் அதுதான் அந்த முரளியை ஒழுங்கா படிச்சா அவங்களால சேவை செய்யாம இருக்க முடியாது. சேவை செய்யாம பெரும்பான்மையான பேர் இருக்கிறாங்கன்னா முரளிய ஆழமா படிக்கிறது கிடையாதுன்னு அர்த்தம், அவங்களுக்கு அதிர்ஷ்டத்துல இல்லைன்னு அர்த்தம்ன்றாரு பாபா. அதனால்தான் முயற்சி செய்ய மாட்டாங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், பாபாவுடைய கட்டளை ஒவ்வொன்றையும் நடைமுறைப்படுத்தணும், அலட்சியப்படுத்தக்கூடாது. உணவு பானத்துல முழுமையான பத்தியம் இருக்கணும்னா இருக்கணும், அப்பா நினைவுல இருந்துதான் உணவு சாப்பிடணும்னு சொல்றேன்ல, அதை நீங்க நடைமுறைப்படுத்தணும், முயற்சி பண்ணணும். எத்தனை சதவீதம் அப்பா நினைவுல இருந்து உங்களால சாப்பிட முடிஞ்சது? அப்ப 100% அப்பா நினைவுல இருந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவுடைய சுவை எப்படி இருந்துச்சுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதை விட அதிகபட்ச சுவை அதீந்திரிய சுகத்துல உங்களுடைய புத்தி மாட்டி இருக்கும். அந்த மாதிரி குழந்தைக்கு உணவுல எது இருந்தாலும் இல்லாட்டினாலும் கவலையே கிடையாது இல்லையா? பசிக்காக சாப்பிடுது, அவ்வளவுதான். அந்த முயற்சி பண்ணுங்க. மம்மா பாபான்னு சொல்றீங்க ஆனா அவங்கள ஃபாலோ பண்ணலன்னா குலத்துக்கு கலங்கத்தை ஏற்படுத்துறீங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி சேவை செய்யுங்க.
ஞானத்துல நம்மள விட உயர்ந்தவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆன்மீக சமூக சேவகர்கள் நீங்க போய் வாய்க்கால வெட்ட தேவையில்ல, அனாதை மடம் ஆரம்பிக்க தேவை, எதுவும் பண்ண தேவை. ஏன்னா அது கோடான கோடி பேர் இருக்கிறாங்க. அன்னதானம் பண்றவங்க கோடான கோடி பேர் இருக்காங்க. இந்த ஞான தானத்தை பண்ணக்கூடிய ஆன்மீக சமூக சேவகர்கள் நீங்க தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு தான் கிடைச்சிருக்குது இந்த ஞானம். எல்லாருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. வரதானம் சர்வ சக்திவான் துணையின் நினைவு மூலம். இல்லையா, சிவபாபா என் கூடவே இருக்கிறார், சர்வசக்திவான் என் கூடவே இருக்கிறாருன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதுதான் மெயின். அப்படி இருந்தாலே வெற்றி நிச்சயிக்கப்பட்டது. அது மட்டும் அவர் என் கூட இருக்கிற, என் கூடவே இருக்கிற, என் பக்கத்துல இருக்கிறாருன்றது இருந்துச்சுன்னா மாயா ஓடி போயிடும். அந்த நினைவு இல்லைன்னா மாயா வந்து பக்கத்துல உட்காந்துக்கும். இந்த சங்கம யுகம் ஃபுல்லா உங்க பக்கத்துல பாபாவை பிடிச்சி உட்கார வைக்கிறீங்களா, மாயாவை பிடிச்சி உட்கார வைக்கிறீங்களான்றதுதான் இருக்கு. அப்பாவை மறந்தா அவன் தானா வந்து உட்காந்துவான். ஆனா அப்பாவை தான் நீங்க பிடிச்சி உட்கார வைக்கணும். 33 கோடி காதலிகள் அவருக்கு, இல்லையா? சொன்னா நம்பர் 1 காதலியா இருக்கணும். அந்த பிரியதர்ஷனம் என்னையும் பிடிச்சி வச்சிருக்கணும். அப்ப என்ன ஆகும்? தொட்டதெல்லாம் வெற்றி அனுபவம் ஆகும். அப்படி ஆகுனா என்ன பண்ணும்? சிவன் இல்லையல் சக்தி இல்லை, சக்தி இல்லையல் சிவன் இல்லை, என்னையும் சிவனையும் பிரிக்கவே முடியாது. அப்படி இணைந்த சொரூபமா ஆகணும். ஆனீங்கன்னா நினைவு இருக்கும், வெற்றி கண்டிப்பா அனுபவம் ஆயிட்டே இருக்கும். விளக்கம். சர்வசக்திவான் துணையின் நினைவு மூலம் சதா வெற்றியை அனுபவம் செய்யக்கூடிய இணைந்த சொரூபதாரி ஆகுங்கள். விளக்கம். சர்வசக்திவான் பாபாவை தன்னுடைய துணைவனா ஆக்கிட்டீங்கன்னா சக்திகள் எப்பவுமே உங்க கூடவே இருக்கும், எல்லா சக்திகளும். ஏன்னா சக்திகளுடைய ஊற்றே உங்க, அது அலாவுதீன் அற்புத விளக்கு தான். அந்த விளக்கு கூட இருந்துச்சுன்னா எல்லா அற்புதமும் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி அப்பாவை துணைவனா எப்பவுமே வச்சிருக்கிறவங்களுக்கு எப்பவுமே சக்தி கூடவே இருக்கும். அது மட்டும் இல்ல, எங்க அனைத்து சக்திகளும் இருக்குதோ அங்க கண்டிப்பா வெற்றி இருக்கும். அங்க வெற்றி இல்லைன்னு சொல்றது சான்ஸே கிடையாதுன்றாரு. அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. சக்திகள் இருந்தால் வெற்றி கண்டிப்பா அங்க இருக்குது. மகாபாரதத்துல இருந்து எங்க சத்தியம் இருக்குதோ அங்க கிருஷ்ணர் இருப்பார், எங்க கிருஷ்ணர் இருக்காரோ அங்க வெற்றி இருக்கும். இங்க பாபா என்ன சொன்னாரு? எங்க பாபாவுடைய துணை இருக்குதோ அங்க சக்திகள் இருக்கும், சக்தி இருக்கிற இடத்துல கண்டிப்பா வெற்றி இருக்கும். ஆனா பாபாவோட இணைஞ்சு இருக்கிற ரூபத்துல குறை இருந்தா, பாபாவோட இணையறதுக்கு பதிலா எந்த தேகதாரியோடையாவது புத்தி இணைஞ்சு இருந்தா மாயா என்ன பண்ணிடுது? நம்மளையும் கணவனையும் பிரிச்சிடுது, அப்பாவையும் குழந்தையும் பிரிச்சிடுது. புள்ள பிடிக்கிறவன் வந்து அப்படியே கடத்திட்டு போயிடுறான், தனியாக்கிடுது. அப்ப என்ன ஆகும்? வெற்றி குறைஞ்சிடும், தள்ளி போடப்பட்டுடும், அதாவது கிடைக்காமலே போயிடும். அதனால அப்பாவை அந்த அளவுக்கு, அதுதான் அந்த மார்கண்டேயன் லிங்கத்தை கட்டி பிடிச்சிருக்கிறதா நம்ம சங்கமயுக வாழ்க்கை ஃபுல்லா நம்ம பண்ண வேண்டியது, நம்மளுடைய நினைவு. அப்ப அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனா எப்ப கிடைக்கும்? ரொம்ப முயற்சி செஞ்ச பிறகு கிடைக்கும். ஆனா பாபா கூட இருந்துச்சுன்னா எப்படிதான் கிடைக்கும்னே தெரியும், அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். மாஸ்டர் சர்வ சக்திவானுக்கு முன்னாடி வெற்றி முன்னும் பின்னும் சுத்திக்கிட்டே இருக்குமா, போற இடமெல்லாம் வெற்றி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப வெற்றியின் சுரங்கத்தை கையில புடிச்சுக்கிட்டு நாம எதுக்கு வெற்றிக்கு அலையணும்? தானாவே நினைப்போம், நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் சூப்பர்ல, வெற்றி சுத்திக்கிட்டே இருக்கும்ன்றார் பாபா கூட வச்சுட்டீங்கன்னா. சோ இணைந்த சொரூபம், அதுதான் மெயினா சொல்றாரு இல்லையா? ஸ்லோகன். எல்லாருடைய ஆசீர்வாதங்களையும் அடையணுமா, அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஹாஞ்சி சொல்லி உதவி கொடுத்துக்கிட்டே இருங்க, இல்லையா? ஸோ அவங்களோட ஆசீர்வாதம் அப்பதான் கிடைக்கும். மற்றவர்களை திருப்திப்படுத்தணும். மற்றவங்களை திருப்திப்படுத்தணும்னா அவங்களுக்கு என்ன தேவை, நாம உதவிகரமா ஆகிட்டே இருக்கணும்.
இல்ல நம்மளால முடிஞ்ச திருப்தி, அவங்கள திருப்தி படுத்துறதுலதான் என்னுடைய திருப்தி இருக்குது அப்படின்னு இருக்கணும் இல்லையா? ஆனா ஸ்ரீமத்தை மீறிய விஷயமா இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். கணவனுக்கு காமத்துல விழுறதுதான் திருப்தியே, பாபா சொல்லிட்டாருன்னு இதை புடிச்சுக்க கூடாது இல்லையா? பாபாவுடைய ஸ்ரீமத் படி அவங்கள திருப்திப்படுத்துறது இல்லையா? ஒருத்தங்க சேவை செய்யறாங்கன்னா அதுக்கு உதவி பண்றது, அப்படி இருக்கணும், விகாரத்துல கிடையாது இல்லையா? ஓம் சாந்தி. பாபா என்ன சொன்னாரு இன்னைக்கு? ஞானம் இல்லைன்னா யோகம் வரல. ஞானம் இருக்குதுன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சேவை. ஞானம் புரிஞ்ச குழந்தையால ஞானத்தை கொடுக்காம இருக்க முடியாது. ஞானத்தை கொடுக்காம இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தைக்கு ஞானமே புரியலன்னு அர்த்தம். கரெக்ட், சூப்பர். அந்த குழந்தைக்கு வந்து அதிர்ஷ்டமே இல்லைன்னு அர்த்தம். ஓம் சாந்தி. எல்லையற்ற பாபா பாடசாலையில் யாருக்கு ஆகா ஆகான்னு சொல்லப்படுவதென்றால், யார் தானும் நன்றாக படித்து மற்றவர்களையும் தங்களை போல் மாற்றுபவர்களை பாபா ஆகா ஆகா குழந்தைங்களே என சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, யார் இந்த எல்லையற்ற படிப்பை முதல் நம்பரில் படித்து ஸ்ரீமத் படி நடப்பார்களோ அவங்கதான் உயர்ந்த பதவியை அடைய முடியும்னு சொல்றாங்க. சேவையின் பொழுது 2 தந்தையரின் அறிமுகத்தை கொடுத்து, லௌகீக தந்தை எல்லைக்குட்பட்ட ஆசையை தான் கொடுக்க முடியும்னோ அது காக்கையின் எச்சிலுக்கு சமமானதுன்னு சொல்லணும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தை கொடுத்து சொர்க்கத்திற்கு அதிபதி ஆக்குறாங்க என்றும் புரிய வைக்கணும்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, யார் மம்மா பாபாவை போல சேவை செய்யறாங்களோ அவங்கதான் உண்மையான தாய் தந்தையரின் குழந்தைங்க ஆவாங்க. எல்லையற்ற படிப்பை நன்றாக படிக்காதவர்களுக்கு யோகம் முழுமையாக வராதுன்னு சொல்றாங்க. பாபாவின் மனதிலும் இடம் பிடிக்க முடியாது. பாபா சொல்றாங்க, நாம் சங்கம யுக பிராமணர்கள். பாபா நம்மை பரந்தாமத்திற்கு அதிபதியாக்கி கொண்டிருக்கிறார். கலியுகத்தில் வசிப்பவர்களை விகாரி கொக்குகள் என்றும் நம்மை நீர்விகாரி அன்னப்பறவை என்றும் சொல்றாங்க. பாபா புரிய வைக்கிறாங்க, நாம் எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது. அப்படி எதுவும் செஞ்சிட்டாலும் பாபாவிடம் சொல்லி மன்னிப்பு கேட்கணும். நாம் 21 பிறவி சுந்தரராகவும், அதாவது அழகாகவும், 63 பிறவிகள் ஷாம் அதாவது கருப்பாகவும் இருந்தோன்னு பாபா சொல்றாங்க. கடலின் குழந்தைகள் காம சிதையில் அமர்ந்து அழிந்து போயினர். பிறகு கடல் வந்து ஞான மழை பொழிந்ததால் விழித்தோம்னு பாபா சொல்றாங்க. பிரம்ம பாபா தான் முதல் நம்பரில் வரக்கூடிய நாராயணனாக ஆகுறாங்க. சிவபாபா பிரம்மாவின் உடலில் சட்டென்று வந்து அறிமுகம் தர தொடங்கி விடுறாங்க. நாம் 63 பிறவிகளாக பாபாவை கருணையுடன் அழைச்சதாதான் நமக்கு பாபா சத்யுகத்தில் அளவற்ற செல்வத்தை கொடுக்கறாங்க. அன்னப்பறவைகளாகிய நாம் கலியுக ஆத்மாக்களாகிய கொக்குகளுடன் வசிக்கத்தான் வேண்டி இருக்குன்னு பாபா சொல்றாங்க. தூய்மை இல்லாத இந்த உலகத்தை தூய்மையாக்குகிற சக்திகளாகிய நாம் பாபாவின் நினைவில் அமர்ந்து உணவு உண்ண வேண்டும்னு சொல்றாங்க. ஸ்ரீமத் படி நடக்காத சிலர் பாபா பாபான்னு சொல்லிட்டு ஓடி போய் விடுறாங்க. சிலர் பாபா பாபான்னு சொல்றாங்க, பின்னர் மாயா கவர்ந்து இழுக்கிறதுனால பாபா கைய விட்டு விடுறாங்கன்னு சொல்றாங்க. நாம் சங்கம யுகத்தில் பூவாக மாறிக்கொண்டிருக்கிறோம்னு பாபா சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, ஞானம் இருக்குமானால் சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஞானம் இல்லாட்டினா சேவை இல்லை. உயர்ந்த பதவியும் அடைய முடியாது. அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் புருஷார்த்தமும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. நல்லது. வரதானம். சர்வசக்திவான் பாபாவை நாம் துணையாக ஆக்கி கொள்ளணும்னு சொல்றாங்க. நாம் பாபாவுடன் சதா இணைந்து இருக்கிறதுனால சர்வசக்தி நிறைந்த ஆத்மாவாகி வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். மாயா நாம் பாபாவுடன் இணைந்து இருப்பதை குறைத்து விட்டால் வெற்றி குறைந்துடும். மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு முன்னால வெற்றி முன்னும் பின்னும் சுற்றி கொண்டே இருக்கும்னு பாபா சொல்றாங்க. ஸ்லோகன். அனைவரின் ஆசீர்வாதங்களை பெறணும்னா ஹாஞ்சி அதாவது சரின்னு சொல்லி ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டே போகணும்னு சொல்றாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
வந்து இன்னைக்கு ப்ராக்டிஸ், இன்னைக்கு வரதானத்தையே நம்ம ப்ராக்டிஸா பண்ணலாம். ஏன்னா சிம்பிளா இருக்கிறதுல தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸே இருக்குது. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி சிம்பிளான ப்ராக்டிஸா என்ன பண்ண போறோம்னா, இணைந்த சொரூபம். எப்பவுமே பாபா கூடவே இருந்தா வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்குதுன்றார். ஸோ பாபா கையை எப்பவுமே விட மாட்டேன். இன்னொரு விஷயம், அவங்க கலியுகவாசிகள்ன்ற கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம குடும்பத்திலே இருந்தாலும் பாபா குழந்தை இல்லாதவங்க கலியுகவாசிகள். பாபா குழந்தையாவே இருந்தாலும் அசுர குணம் இருந்தாலும் அவங்க கலியுகவாசிகள் தான். பிராமணர்கள் எல்லாருமே பிராமணர்களும் கிடையாது. ஸோ அதையும் நாம வேறுபடுத்தணும். நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணன், பாபா சொல்ற வழிப்படித்தான் நடப்பேன், நடந்தே தீர்வேன், மாயாவை வென்றே தீர்வேன். அந்த அந்த திட்டமான நம்பிக்கை, பாபா சொல்லல திட் சங்கல்ப் கரோன்னு. ஸோ அந்த மாதிரி திட்டமா கண்டிப்பா பாபா கூட இருந்தா மாயா ஓடி போயிடுன்றாரு. ஸோ அந்த மாதிரி பாபா கைய ஒரு வினாடி கூட நான் விடாம பாபா கையை பிடிச்சிட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு ப்ராக்டிஸு. ஸோ எவ்வளவு நேரம் இல்லையா, சாப்பிடும்போது கூட பாபா நினைவோடவே கண்டினியூஸா உங்களால இருக்க முடியுதான்றார். ஏன்னா இருந்துச்சுன்னா மாயா கிட்டேயே வராது, இல்லாட்டினா மாயா பக்கத்துல வந்து உட்காந்து கொண்டாரு. ஸோ பாபா பக்கத்திலேயே அப்படியே சாக்காரமாவே நம்ம பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி கூட நினைக்கலாம். ஒளியா தான் இருக்கிறாரு அந்த உடல்ல, பட் பாப் தாதா உடல்ல பக்கத்துல இருக்காரு. மொத்தத்துல அவர் பக்கத்துல இருக்கிறாருன்ற அந்த உணர்வு, அவர் பக்கத்துல இருக்கிறாருன்ற அந்த உணர்வே அவருக்கு சமமான குணங்களை தான் நமக்கு வெளிப்படுத்தும். ஸோ இந்த நினைவுல இருங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.